சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 23/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்குவோம். இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை நவமி திதி மாலை 4:40 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம் பகல் 11:52 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வரியான் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் 10:10 வரைக்கும் கொடுத்திருக்கா. அதனை தொடர்ந்து பரீகம் என்கின்ற நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த நவமி திதி அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா, இந்த நாளை மகேஷ நவமி என்ற பெயரிலே கொண்டாடுகிறார்கள். இதுபோக இன்றைய தினமானது சுக்ல தேவி பூஜை நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:47 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:34 சந்திர உதயம் என்பது மதியம் 1:17 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 1:22 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:22 முதல் மாலை 4:58 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 8:59 முதல் பகல் 10:05 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:11 முதல் 1:46 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:35 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா வடக்கே சூலம் பகல் 10:54 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விதான். இந்த நேயர் வந்து இந்த ஐடியில வந்து ஏதோ நம்பர் ABCDங்கிறதா ஏதோ எழுத்துக்கள் தான் இருக்கு, அவருடைய பெயர் தெரியல. அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்பூனால் சாப்பிட்டா தோஷமா, நல்லா கையால பிசைஞ்சு சாப்பிடணும்னு சொல்லி எங்காவது பெரியவாள்லாம் என்ன கம்பல் பண்றா, ஏன் ஸ்பூன்ல சாப்பிட்டா என்ன இதனால தோஷம் வந்துருமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஸ்பூனால சாப்பிட்டா தோஷம் என்று சொல்வதை விட கைகளால் சாப்பிட்டால்தான் உடலுக்கு நன்மை என்பது சேரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நன்றாக கரங்களால், அதுவும் இந்த வலது கரம் அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த வலது கரத்தினால் ஃபுல்லா நன்னா பிசைஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது. சார் ஏற்கனவே நல்லா பிசைஞ்சு மசிச்சுதான் கொடுத்துருக்கா, ஏற்கனவே எங்க அம்மா வந்து எனக்காக நன்னா மத்து போட்டு கடைஞ்சி நன்னா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து இந்த சாதத்தை வந்து நன்னா குழைச்சி தயிர் சாதமா தான் கொடுத்துருக்கா, அதை நான் கையால சாப்பிட்டா, நான் ஸ்பூனால சாப்பிட்டா என்ன, எதுக்கு கையால சாப்பிடணும் அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேர் நமக்கு சந்தேகம்ங்கிறது வரலாம். இது என்ன தெரியுமா சொல்றது, அதாவது ஆயுர்வேத சாஸ்திரம் பார்த்தோம்னா ஆயுர்வேதத்துல எப்படி சொல்லுவான்னா, இந்த கரங்கள் என்பதுதான், இந்த கைகள் என்பதுதான் நம்முடைய உடலினுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு ஆயுர்வேதங்கிறது சொல்றது. சரி, இதுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் என்ன சார், கைங்கிறது எல்லாருக்கும் வரப்பிரசாதம் தான், கை இருந்தாதான் நம்ம கையால தான் ஸ்பூன் எடுக்க முடியும், அந்த ஸ்பூனால தான் நான் எடுத்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த கரங்கள் நாம் உணவருந்துகிறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது எதற்காக உணவருந்துகிறோம், நம்முடைய உடலானது வலிமையோடு இருக்க வேண்டும், அந்த உணவின் மூலமாக நம்முடைய உடம்பானது சக்தி பெற வேண்டும் என்பதற்காகத்தானே. இந்த உடம்பினை இந்த பஞ்சபூதங்களுமே இயக்குகிறது. பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொன்னா நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு தெரியும். நம்முடைய உடம்பின் மீது இந்த பஞ்சபூதங்களுடைய சக்தி என்பது என்றைக்குமே இருந்து கொண்டே இருக்கும். உடம்புல ஒரு சூடு, ஒரு உஷ்ணம்ங்கிறது, வயிற்றுக்குள்ள ஒரு ஜடராக்னி, ஒரு நெருப்பு என்பது இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய உடம்பிலே நீர்த்தன்மை என்பதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உடம்பு வந்து திடமாகவும் இருக்க வேண்டும், அந்த நிலத்தன்மை அப்படிங்கிறது இருக்கணும். உடம்புல அந்த காற்றுங்கிறதும் போயிட்டு வந்துட்டே இருக்கும். இப்படி இத்தனை விஷயங்கள் இருக்கு இல்லையா. இதுல இது எது சார் இயக்குது, இது
இதுல எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்படி தெரியுமா சொல்லியிருக்கா, இந்த கட்டை விரல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த கட்டை விரல் தான் அந்த நெருப்பாம். இந்த கட்டை விரலிலே அந்த நெருப்பு என்கின்ற இந்த பஞ்சபூதங்களிலே இந்த நெருப்பு என்பதனுடைய சக்தியானது இந்த கட்டை விரலிலே மிகுந்திருக்கிறது. அடுத்தபடியாக ஆள்காட்டி விரல் சொல்றோம் இல்லையா, இந்த ஆள்காட்டி விரல் வரும் பொழுது இதிலே காற்றினுடைய சக்தியானது மிகுந்திருக்கிறது. நடுவிரல் என்று சொல்லி வரும்பொழுது நடுவிரலானது ஆகாயத்தை காண்பிக்கிறது. அந்த ஆகாயத்திலே இருக்கக்கூடிய அந்த சக்திகளை அனைத்தையும் உறிஞ்சி தரக்கூடிய தன்மை என்பது இந்த நடுவிரலுக்கு உண்டு. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா இந்த மோதிர விரல் சொல்றா இல்லையா, இந்த மோதிர விரல் என்பது இந்த நிலம், இந்த நிலத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அல்லவா, இந்த நிலம்தானே நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தையும் நமக்கு உறிஞ்சி தரக்கூடியது இந்த மோதிர விரல் என்பது. அதனாலதான் அந்த விரல்ல குறிப்பா அந்த மோதிரம் அப்படிங்கிறது அணிஞ்சுக்கிறார். அடுத்தபடியா அந்த சுண்டு விரல் அல்லது சின்ன விரல் சொல்லுவா, சிறு விரல் அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த சிறு விரல் மூலமாகத்தான் இந்த நீரினுடைய சக்தியானது நம்மளுக்கு உடம்பிற்குள்ளாக செல்கிறதுங்கிறார். இப்படி இருக்கும்போது இந்த உணவினை நாம் இந்த 5 விரல்களை கொண்டு நன்றாக பிசையும் பொழுது அதிலே இந்த பஞ்சபூதங்களினுடைய சக்தியும் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 5 பஞ்சபூதங்களுடைய சக்தியும் அங்கே ஒருங்கிணைகிறது. அதன் மூலமாக நாம் கரங்களிலே நன்றாக பிசையும் பொழுது இந்த உள்ளங்கை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த உள்ளங்கையில் தான் ஆதார சக்தி என்பதை அடங்கியிருக்கிறதுன்னு சொல்றார். அதனாலதான் அந்த இடத்துல இந்த மருதாணிங்கிறத வைப்பா. மருதாணி வைக்கும்போது அங்கேயே ஒரு ரவுண்டா வச்சுப்பா தெரியுமா, இது பெண்கள் எல்லாரும் வச்சுப்பா, அந்த சக்தி அப்படிங்கிறது மிகுந்திருப்பதால். அப்படி இது அனைத்தையும் நம்ம அப்படியே கையால் அப்படி நல்லா பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது இந்த பஞ்சபூதங்களினுடைய சக்தியும் உள்ளாக இறங்குகிறது. அந்த சாப்பிடுகின்ற சாப்பாடானது நல்லபடியாக செரிமானம் அடைகிறதுன்னு சொல்றார். இது போக நாம் இது ஆன்மீக ரீதியான ஒரு விளக்கம் கூட வச்சுக்கலாம். அறிவியல் ரீதியாக நாம் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா, இந்த உணவினை நம்முடைய கரங்களால் தொடும் பொழுது இந்த விரல்கள் அனைத்துமே அந்த சென்சாராக பணியாற்றுகின்றன. இது அப்படி நம்ம சாப்பாடுங்கிறத நம்ம ஸ்பூனால தொடுறதை விட இந்த கரங்களால் தொடும் பொழுது இந்த விரல்கள் டச் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இங்கிருந்து சமிக்ஞை அப்படிங்கிறது நேரா மூளைக்கு போயிடுறது. அந்த மூளையானது தன்னால் நம்மளோட உடம்புல அந்த ஜீரணத்திற்கான அந்த அமிலத்தை சுரக்க தொடங்கி விடுகிறது. நன்னா பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது அழகா அது ஈஸியா டைஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்றார். நம்ம ஸ்பூனால சாப்பிடுறதை விட நம்முடைய கரங்களால் பிசைந்து உணவருந்தும் பொழுது அது மிக எளிதாக செரிமான மண்டலத்தில் அது மிக எளிமையாக அது செரிமானம் ஆகிவிடுகிறது அப்படின்னே சொல்றார். நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த ஸ்பூன் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் கல்ச்சரா தான் இருந்துட்டு. ஆனா இன்றைய தேதியில பார்த்தோம்னா அமெரிக்கன்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமா கரங்களால் நம்ம அதுவும் இந்தியன் ஃபுட்டுங்கிறது அங்க அதிகமா போக ஆரம்பிச்சுடுத்த. அந்த இந்தியன் ஃபுட் அத்தனையுமே இந்த தோசை எல்லாம் நிறைய தோசை கார்னர்லாம் அங்க கூட இருக்கு. அமெரிக்கன்ஸ் கூட என்ன பண்றாங்கன்னா கரங்களால் தான் பீத்து சாப்பிட தொடங்கி விட்டார்கள். இன்னும் பார்த்தோம்னா இந்த மத்திய கிழக்கு நாடுகளும் சரி, நிறைய ஆப்பிரிக்க நாடுகளிலும் சரி, எல்லோருமே தங்களுடைய கரங்களால் தான் உணவினை உண்கிறார்கள். இதுல பார்த்தோம்னா இந்த சைனீஸ், இந்த ஜாப்பனீஸ் மட்டும்தான் இன்னும் இந்த ஸ்பூன் மாதிரிலாம் வச்சுட்டு அவதான் இந்த ஃபோர்க்கு அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலாச்சாரமானது உலகம் முழுக்கவே பரவிவிடும். அதாவது ஈஸியா டைஜஸ்ட் ஆனும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறவாளுக்கு டாக்டர்ஸ் அட்வைஸ் கொடுக்கிறதே கரங்களால் பிசைந்து சாப்பிடுங்கள் என்பதைத்தான். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.